நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்ல போகிறேன். என்னென்னா, மதுவை பற்றி தான் பேசணுன்ட்டு ரொம்ப நாளாக ஆசை. ஆனால் இன்றைக்கி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இளைஞர்களும் யாரை தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, அந்த மதுவை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடிபட்ட ஒருத்தி நான் பேசுகிறேன். அதில் அர்த்தமுள்ள இந்து மத புக்கில் 319:11 சொல்லி மதுவும் மதமும் சொல்லி கண்ணதாசன் எழுதியிருக்கார். ஏன் சொல்ல வேணா, கண்டிப்பாக ஒவ்வொரு பசங்களும் அந்த ஸ்பேஜை நீங்கள் படிக்கணும். ஏன்னா படித்தவங்களுக்காக சொல்ல, படிக்காத சில மக்களெல்லாம் இருக்கிறாங்கள. அர்த்தமுள்ள இந்த பக்கத்தில் கண்ணதாசன் மதுவை பற்றி ஒரு டாபிக் எழுதியிருப்பார். அவர் அதில் என்ன எழுதியிருப்பார்னா, மதுப்பழக்கம் உள்ள ஒருவனே மதுவினால் விளையும் தீமைகளை தெளிவாக எடுத்துரைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஃபஸ்ட் லைனில் எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் இருக்கிறத நான் ஒரு 2 நாள் கழித்து அந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். ஆனால் இந்த மது பழக்கம்ங்கிறது எப்பேற்பட்ட அறிவாளியையும் முட்டாளாக்கிறங்கிறது மது பிரியர்களுக்கு தெரியாது. ஆனால் அதை பாமர மக்களுக்கு தெரியாது. அவங்களும் இதில் படிக்க மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, அது உங்களுக்கு நான் இளைய சமுதாயம் காப்பாற்றப்படணும்னு தான் சொல்கிறேன். ஏன்னா இது நீங்கள் மீண்டு வர மாட்டீங்கிறது கவர்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும். இதுக்குள்ளே போகிறவங்க கண்டிப்பாக மீண்டு வர மாட்டாங்கங்கிறது கவர்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும். நம்மளோட வீக்னஸ் பாயிண்ட்டை பயன்படுத்தி அவங்க எப்படியெல்லாம் சம்பாதிச்சு அவங்க சந்ததிக தலைமுறை எல்லாருமே நல்லா இருக்கணுன்ட்டு அவங்க வாழும்போது ஏன் உங்களுக்கு மட்டும் அந்த யோசனை வரமாட்டேங்குது? மது பிரியர்களுக்கு நான் கேட்குறேன். உன்னோட குழந்தைக்கே நீ நல்லது செய்ய முடியாத கட்டத்தில் இதுக்கு அடிமையாகி அந்த குழந்தை அனாதையாகி தன் வைப்பு விதவையாகி இப்படியெல்லாம் போயிட்டுருக்குது. இது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. கண்டிப்பாக நான் இன்னும் 2-3 நாளைக்கு இந்த மதுவை பற்றி தான் நான் போட போகிறேன். ஏன்னா இளைய சமுதாயம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா என்னோடய வாழ்க்கை என்னோட முடியக்கூடாது. இளைய சமுதாயம் இதிலிருந்து கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தர் இருக்கிறாங்க. அதனோட வருத்தம் வேதனையும் அவங்கவுங்களுக்கு அனுபவப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் தயவு செய்து இளைய சமுதாயம் இனிமேல் நல்லா இருக்கணும்னா இதிலேருந்து எப்படி விடுபட வருங்கிறத ஒரு 2 நாள் கழித்து அதோட பாயிண்ட் ஆஃப் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? கண்டிப்பாக நம்மளோட வீக்னஸை பயன்படுத்தி கவர்மெண்ட்டு உங்களை எல்லாம் உயிர் பலிகேடாக்கிட்டு இருக்குதுன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சாமி. வணக்கம்.